கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையாக இந்த நாளில் ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 13வது வசனம் பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா 14வது வசனத்தை பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படுகால் உம்மை துதிப்பேன். இந்த கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நம்ம உருவாக்கப்பட்டது பிரமிக்கத்தக்க அதிசயமாய். கர்த்தர் நம்ம அப்படிதான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். சிம்பிளா சொன்னா உண்மை. பாருங்க, மோரியா மலையில ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு பலியிடுன்னு சொன்னார். கொடுத்தது யார்? 25 வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த மகனை கேட்கிறார். ஆனா 3 நாள் பிரயாணம். அந்த 3 நாள்ல அவன் கேட்கிற ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பாட்ட கேட்கிறான். அவர் சொல்ல கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த 3 நாள் பிரயாணத்துல ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடாவாய் மாறியது. எப்படி ஈசாக்கு அந்த மோரியா மலையில ஏறி போறாரோ அதே போல இன்னொரு வழியில ஆட்டுக்குட்டியும் கடந்து வந்தது. அதான் சொன்னேன், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். அவனுக்கு ஜீவனை பிரமிக்கத்தக்கதாய் கொடுத்தார். தானியேல் 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அக்கினியில போட்டாங்க. அவங்க பிரமிக்கத்தக்கதாய் வெளியே வந்தாங்க. இதே போல ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே நீங்க இந்த வருஷத்துல பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய போற. புதிய ஆண்டுல பார்ப்பீங்க. தானியேல சிங்க கம்பியில போட்டாங்க. ஆனா தானியேல் சிங்கங்கள் சேதப்படுத்தல, அப்படியே முழுசா வெளியே வந்தாப்புல. அதான் கர்த்தர் நல்ல தேவன் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். குறைகளை அவர் நிறைவாக்குற கர்த்தர். பிரமித்து போக கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை ரசமாய் மாற்றின போது ஜனங்கள் பிரமித்தார்கள். அப்போ பேதுரு அவர் மீன் பிடித்த போது ஏராளமான மீன்களை கண்டு பிரமித்தார். நான் சொல்றேன், அப்படி இந்த 2026 நீங்க பிரமித்து போக அநேக அதிசயங்களை உங்க கண்கள் காணும். உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியை உங்க காதுகள் கேட்கும். கர்த்தர் அப்படி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்வார்கள். தகப்பனே, பிரமித்து போக எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். பிரமித்து போக எங்க பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர். பிரமித்து போக எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிற கர்த்தர். பிரமித்து போக ஆண்டவரே எங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி காட்டுகிற கர்த்தர். ஆண்டவர் அப்படி யாவும் நன்மைக்கு எதுவாய் ஆண்டவரை பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.